நான் ரீசெண்டாக எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தபோது, இந்த இது வச்சுருந்தாங்க, துவையல் மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து எப்படி சாப்பிடணுன்னு நான் பக்கத்தில் இருக்கவங்கலாம் பார்க்கும்போது பார்த்தா, அவங்க வந்து சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என்னன்னு கேட்டபோது, அவங்க வந்து சொன்னாங்க, "இது பீக்கங்கால பண்ணுற துவையல்" அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதுக்கு வந்து ரெசிபி இது எல்லாத்தையும் இது பண்ணி, நானும் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்தது. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை நல்லா பீக்கங்காயை வந்து இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு தோலை வந்து சீவிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு அது நல்லா வறுபடணும். அந்த கலர்லாம் மாறி வறுபடணும். ஒரு ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா அண்ட் வத்தல் ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க சொன்னாங்க, இதுக்கு வந்து பச்சை மிளகாவும் போடுவோம், வத்தலும் போடுவோம், அப்போ தான் காரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்சுருக்கிற பீக்கங்காயும் சேர்த்து போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்து இது பண்ணி போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு இது வந்து பெருங்காயம், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து போட்டுட்டு, இந்த அளவுக்கு உப்பு நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஒரு மீடியம் சைஸ் பீக்கங்கான்னு வச்சுக்கோங்க. அந்த இதுக்கு வந்து நான் நல்லா ஓரளவுக்கு பெரிய அளவு தான் லெமன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து போட்டுட்டு அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு ரவுண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து போட்டு அதையும் ஒரு சுற்றிடுங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் வதக்காமல் சும்மா அப்படி பச்சையாக அது வாயில் கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை வந்து நீங்கள் இது எண்ணெயில் வந்து கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சூடாக சாதத்தோடு இதை போட்டு நீங்கள் பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். பக்கத்தில் எதுவுமே வேண்டாம். நீங்கள் வந்து சைடுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ஓகே. நான் எக் வச்சு சாப்பிட்ருந்தேன். சூப்பராக இருந்தது.